திருப்பதி கோவிலுக்கு பக்தர்கள் பாத யாத்திரை செல்லும் மலைப்பாதையில் சிறுத்தை, கரடி, முள்ளம்பன்றி என வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பது டிராப் கேமராக்கள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்புக்கு தேவஸ்தானம் செய்த நடவடிக்கைகள் என்ன? மலைப்பாதையில் வைக்கப்பட்டுள்ள கேமராக்களில் சிக்கிய வன விலங்குகள் தான் இவை. பாத யாத்திரை செல்லக்கூடிய நேரத்தில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் என்ன? திருப்பதி மலையடிவாரத்திலிருந்து அலிப்பிரி நடைபாதை வழியாக திருமலைக்கு பாத யாத்திரையாக பக்தர்கள் செல்வது வழக்கம். கடந்த 12ஆம் பெற்றோருடன் பாத யாத்திரையாக சென்ற ஆந்திராவை சேர்ந்த 6 வயது சிறுமியை சிறுத்தை கடித்து கொன்றுவிட்டது. அதைத் தொடர்ந்து பக்தர்களின் பாதுகாப்புக்கு தேவையான நடவடிக்கைகளை திருமலை தேவஸ்தான அதிகாரிகள் செய்தனர். திருப்பதி மலைக்கு பாத யாத்திரையாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்கள் தங்கள் குழந்தைகளை மிகவும் எச்சரிக்கையுடன் பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டும் என்று தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களை ஒன்று கூட செய்து வனத்துறை ஊழியர்கள் பாதுகாப்பாக அழைத்து செல்கின்றனர். ஹை அலர்ட் பகுதியில் 10 மீட்டருக்கு ஒரு பாதுகாப்பு ஊழியர் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார். இப்போது இரவு 10 மணி வரை அலிப்பிரி நடைபாதை வழியாக பக்தர்கள் நடந்து செல்ல அனுமதி அளிக்கப்படுகிறது. வனவிலங்குகள் சிறுவர் சிறுமிகளையே குறிவைத்து தாக்குகிறது. எனவே 12 வயதுக்கு சிறுவர் சிறுமிகளுக்கு பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மலை ஏறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 12 வயதுக்குட்பட்டவர்கள் காலை 5 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மட்டுமே பாத யாத்திரையாக மலைப்பாதையில் செல்ல முடியும். 12 வயதுக்கு உட்பட்டவர்களுடன் பெற்றோர் வரும்போது 2 மணிக்குள் வர வேண்டும் என்று திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. திருப்பதி மலைப்பாதையில் மோட்டார் சைக்கிள்களில் பயணிக்க காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிறுமியை கொன்ற சிறுத்தையை பிடிப்பதற்காக மலைப்பாதை அருகே வனத்துறையினர் 3 கூண்டுகளை அமைத்திருந்தனர். கடந்த திங்கட்கிழமை அன்று அதிகாலையில் ஒரு சிறுத்தை கூண்டில் சிக்கிக் கொண்டது. அந்த சிறுத்தையை பத்திரமாக மீட்டு மலையின் வேறு பகுதிக்கு கொண்டு சென்று வனத்துறையினர் விடுவித்தனர். அதே பகுதியில் மீண்டும் ஒரு சிறுத்தை புலியை பார்த்த பக்தர்கள் சத்தம் போட்டு அதனை வனப்பகுதியில் விரட்டி அடித்தனர். மறுநாள் அதே பகுதியில் கரடிகள் நடமாட்டம் இருந்ததும் தெரியவந்தது. சேஷாசலம் வனப்பகுதியில் தற்போது 300க்கும் மேற்பட்ட சிறுத்தைகள் இருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளன. அதைத் தொடர்ந்து மலைப்பாதையில் வனவிலங்குகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க 500 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த கேமராக்களில் பதிவான காட்சிகள் பக்தர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. சிறுத்தை, கரடி, முள்ளம்பன்றி ஆகியவை பக்தர்கள் பாத யாத்திரை செல்லக்கூடிய இடத்திற்கு அருகிலேயே செல்வது பதிவாகியுள்ளன. வனத்துறையினர் பொறுத்து இருந்த டிராப் கேமராக்களில் பதிவாகியுள்ள காட்சிகள் மூலமாக இவை உறுதி செய்யப்பட்டுள்ளன. திருப்பதி மலையில் 1வது பாதையில் இருக்கக்கூடிய யானை வளைவு அருகே சிறுத்தை நடமாட்டம் அதிக அளவில் இருப்பதும் டிராப் கேமராவில் பதிவாகியுள்ளது. அதேபோல திருப்பதி மலையில் உள்ள ஸ்பெஷல் டைப் காட்டேஜ் பகுதியில் கரடி நடமாட்டம் இருப்பதும் கேமரா காட்சிகள் மூலமாக தெரிய வந்துள்ளன. மேலும் பல்வேறு இடங்களில் முள்ளம்பன்றிகள், காட்டுப்பன்றிகள், புணுக்கு பூனைகள் போன்ற வனவிலங்குகளின் நடமாட்டம் இருப்பதும் தெரிய வந்துள்ளன. இரவிலும் தானியங்கி முறையில் படம் பிடிக்கக்கூடிய டிராப் கேமராக்கள் மூலமாக இவை உறுதி செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் பக்தர்களை அச்சுறுத்தக்கூடிய சிறுத்தைகளை பிடிப்பதற்காக மேலும் 6 கூண்டுகளை வனத்துறையினர் வைத்துள்ளனர். திருப்பதி மலைப்பாதையில் யாத்திரையாக செல்லக்கூடிய பக்தர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று வனத்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர்.